శశికళపై మరోసారి విరుచుకుపడ్డారు తమిళనాడు కేర్ టేకర్ సీఎం పన్నీర్ సెల్వం. తాను పార్టీకి ద్రోహం చేయలేదని స్పష్టం చేశారు. తన బలం ఏమిటో అసెంబ్లీ సమావేశాలను ఏర్పాటు చేస్తే తెలుస్తుందన్నారు. తప్పకుండా అసెంబ్లీలో బలం నిరూపించుకుంటానని స్పష్టం చేశారు. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் சந்தித்து கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்தது குறித்து விரிவான விளக்கத்தினை நேற்றே நான் அறிவித்திருந்தேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் பல்வேறு வினாக்களை என்னிடம் கேட்டு அதற்குரிய பதிலையும் நேற்றே பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொன்னால் அதற்குரிய பதிலை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கட்சிக்கு ஆட்சிக்கும் எந்த நிலையிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் சரி, கட்சிக்கு எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தான் என்ற பெயர் என்னிடம் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்பொழுது மட்டும் அவர்கள் புதிதாக ஒரு பிரச்சனையை இங்கே பத்திரிகைகள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காலம்தான் உரிய பதிலை தரும். சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தரப்போகிறார் என்ற விவரத்தினை சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள். ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்குரிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். జయలలిత మృతిపై అందరికీ అనుమానాలు ఉన్నమాట వాస్తవమన్నారు పన్నీర్ సెల్వం. జయ మృతిపై సుప్రీంకోర్టు సిట్టింగ్ జడ్జితో విచారణ జరిపిస్తానన్నారు. అవసరమైతే సీఎం పదవికి చేసిన రాజీనామాను ఉపసంహరించుకుంటానని తెలిపారు. పార్టీ కోశాధికారి పదవి నుంచి తనను తొలగించే అధికారం ఎవరికీ లేదన్నారు. అన్నాడీఎంకే కోశాధికారిగా తనను అమ్మ నియమించిందన్నారు. జయ మేనకోడలు దీప మద్దతు తీసుకుంటానని కూడా చెప్పారు. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி அதை கடுமையான உழைப்பின் மூலம் 3 முறை ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள். மாண்புமிகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, சாதனை மிகுந்த ஆட்சியை, அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை நியமித்தார்கள். அம்மாவுடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது வடிகட்டிய பொய், உண்மைக்கு மாறான தகவல். நேற்றே நான் அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டேன். அதை என்னுள்ளே நான் போட்டு மாண்புமிகு இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிலே, அவருடைய இதயங்களிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துள்ளேன். இல்லை, அது விசாரணை முழுவதும் விசாரணை கமிஷனுடைய மூலமாக வெளிவரும்.
சட்டமன்றத்தில் உறுதியாக என்னுடைய பலம் தெரியும். சட்டப்படி அதிகாரம் இல்லை, சட்டப்படி அதிகாரம் இல்லை. அவரிடமே கேட்டு பாருங்க. இன்னைக்கு இறக்கிற பாரத்தில் நேற்று இறக்கிட்டேன். அம்மாவுடைய நினைவிடத்தில் போய் பாரத்தில் இறக்கிட்டேன். நேற்று உறுதியாக சந்திப்போம். பொதுமக்களை வீதி வீதியாக, கிராம கிராமமாக, மாவட்டங்கள் வாரியாக உறுதியாக நான் சந்திப்பேன். யார் வந்தாலும் அவர்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அண்ணன் பிள்ளைகள், அவருக்கு உரிய மரியாதை நான் எப்பொழுதும் அளித்திருக்கின்றேன். எப்பொழுதும், இப்பொழுதில்லை, எப்பொழுதுமே அளிப்பேன். ஆளுநர் எந்த ஒரு ஆளுநராக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் அவர் செயல்படுவார். அதில் எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை. ஏற்கனவே இதைதான் டாக்டர் புரட்சித்திலே அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையை பற்றி சொல்லியிருக்கிறார். மத்தியில் யாராண்டாலும் தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது அதை எதிர்ப்பு குரல் கொடுப்போம். எங்களை ஆதரித்தால் நாங்களும் ஆதரிப்போம். ஓபிஎஸ் என்ற தனிப்பட்ட முறைக்கு ஆதரவாக அரசுக்கு தான் ஆதரவாக நிறைய சட்டமன்ற உறுப்பினர் என்னோட தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் நேற்றே சொல்லியிருக்கிறேன், உறுதியாக நாங்கள் வெற்றி வருவோம் மக்கள் శక్తిயோடு. గవర్నర్ చెన్నై రాగానే కలుస్తానని చెప్పారు పన్నీర్ సెల్వం. అధికారంలో ఉన్నా లేకున్నా పార్టీకి వీర విధేయుడిగా కొనసాగినట్టు తెలిపారు పన్నీర్. తన వెనుక బీజేపీ ఉందన్న ఆరోపణలను ఖండించారు పన్నీర్ సెల్వం. కేంద్రం తమిళనాడును అన్ని విధాలా ఆదుకుందని చెప్పారు. అమ్మ దయతో 2 సార్లు తమిళనాడు ముఖ్యమంత్రి అయినట్టు చెప్పారు పన్నీర్. ప్రజల్లోకి వెళ్లి వాస్తవాలు వివరిస్తానని అన్నారు.